மக்களே, மன்னிப்பு அறிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மன்னிப்பு அறிக்கை எப்படி பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், இது பயன்படுத்துவதனால நமக்கு என்னவெல்லாம் மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மன்னிப்பு அறிக்கைன்னா என்ன? குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஹோபோனோபோனோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச் இப்படிங்கிற இந்த 4 வாசகங்களை எல்லா இடங்களிலும் உணர்வோடு பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அந்த விஷயத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அங்கே நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது, இல்லை எனக்கு நிறைய கவலைக்கிடமான ஒரு சூழல் அங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம உணர்வு பூர்வமாக ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ இந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது அந்த சூழல் முற்றிலுமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி விடுகிறது. அப்போ இதே போல தான் இந்த மன்னிப்பு அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமும். இதில் வெறும் நம்ம மன்னிப்பு மட்டுமே கேட்டால் போதுமானது, மன்னிப்பை கொடுத்தால் போதுமானது. இது நம்ம பழைய ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் இதை பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த மன்னிப்பு அறிக்கையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இதனுடைய PDF வெர்ஷன் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது என்னுடைய நண்பர் எனக்கு அனுப்பிச்சார். இதில் சுய கர்ம ஆற்றல் சிகிச்சை அப்படிங்கிற ஒரு சிகிச்சை மூலமாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இதில் பலனடைஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதில் இந்த PDFல கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் ரொம்ப எளிமையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லா சூழலையும் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு சூழலுக்கும் தகுந்த மாதிரி நம்ம அதை அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு இன்னொருத்தருக்கும் பிரச்சனை, அந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை எதுனாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண முடியல, முதல்ல அதை சால்வ் பண்ண முடியல, அதற்கு உண்டான தகுதி உங்ககிட்ட இல்லை, அதுக்கு நீங்கள் வளர்த்திக்கல அப்படிங்கிற விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்போ இந்த சூழல் வந்திருக்கு, இது என்னால் சால்வ் பண்ண முடியல, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், என்னால் சால்வ் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிரு, எனக்கு அதுக்கு உண்டான தகுதியை என்னால் வளர்த்திக்க முடியல, எனக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அது தெரியலை, அந்த அளவுக்கு நான் அறியாமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்து அந்த நபரை நினச்சி பாருங்கள். அந்த நபரை நினச்சி நான் அன்றைக்கி அப்படி பேசுனது தப்பு, அதற்காக என்னை மன்னிச்சிரு, மனப்பூர்வமாக என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த நபரிடமும் அந்த சூழலிடமும் அந்த பிரச்சனையிடமும் உங்களை நீங்கள் சரண்டர் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்து முழு பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொண்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். சரி, உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏன் முரண்பாடு வந்துச்சு அப்படின்னு ஆழமாக பார்த்தோம்னா, இந்த வேவ் லென்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். எனக்கும் அவருக்கும் அந்த வேவ் லென்த்து கரெக்டாக வரலப்பா, எனக்கும் இவங்களுக்கும் அந்த வேவ் லென்த் கரெக்டாக செட் ஆகலப்பா, அதனால் அவன் போயிட்டான் அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம். அந்த வேவ் லென்த்தை இங்கே அலையியக்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த அலையியக்கத்தை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதில் ஊடாடுதல், இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த அலையியக்கம் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்து வராமையே முரண்பாடுகளுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறோம். நம்ம ஈகோவெல்லாம் விட்டுட்டு உடஞ்சி நம்ம மன்னிப்பு கேட்குறோம். எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும் பொழுது, அந்த மனது உருகி உருகி மன்னிப்பு கேட்கும் பொழுது, அந்த முரண்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலையியக்கத்தின் முரண்பாடு, அந்த முரண்பாடு அப்படியே காணாமல் போயிடும். உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு அலையியக்கம் உருவாகிவிடும். அப்போ உண்மையிலே அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஆமாம், கரெக்டு, நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த உறவு மேம்படுவதற்கு இது அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த விஷயத்துக்கு இந்த மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இதே விஷயத்தை வேற 2 இடத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸில் பெரிய பிரச்சனை, எம்ப்ளாயிக்குள்ள பிரச்சனை, கஸ்டமர் சரியாக வரமாட்டேங்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் அந்த பிஸ்னஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னென்னு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, அந்த அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி உங்ககிட்ட இல்லைல்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுங்க. அப்போது எதுக்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ அது எல்லாமே அந்த இடத்துல மாறுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த தொழில் செய்யக்கூடிய இடமும் உங்களுக்கும் ஒரு அலையியக்க வேறுபாடு இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த தொழிலை பற்றின போதிய புரிதல் இல்லை உங்களுக்கு, அதற்காக நீங்கள் மனப்பூர்வம் மன்னிப்பு கேளுங்க. அதுக்கு எந்த விதமான பெரிய முயற்சியும் நீங்கள் செய்யலை, அதற்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. இது உண்மையிலே ஆக்கப்பூர்வமாக இந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணி பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆழமாக இல்லை, அதற்காக மன்னிப்பு கேளுங்க. எம்ப்ளாயீஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவு உங்ககிட்ட இல்லை, அதனால் அதுக்கும் மன்னிப்பு கேளுங்க. இதெல்லாம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்க.
ஒரு கஸ்டமருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முழுவதுமாக உணர்ந்து மன்னிப்பு கேளுங்க. ஒரு ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையா, ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ப்ராடக்ட் பண்ண தெரியல, சர்வீஸ் கொடுக்க தெரியல அப்படின்னு அந்த விஷயத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்தும் நீங்கள் மன்னிப்பு கேட்பதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடம், அந்த தொழில் நடக்கக்கூடிய இடம் உங்களுடைய அலையியக்கத்திற்கு ஒத்து வந்துவிடும். ஏன்னா ஏற்கனவே முரண்பாடு இருக்கிறதுனால தான் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நிறைய என்ன வார்த்தை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ, நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படி கூட கேட்கலாம். அப்படி நீங்கள் என்ன வார்த்தையை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு முடிக்கும் பொழுது உங்களுக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துடணும். அந்த அளவுக்கு உருக்கமாக உருகி மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ அந்த சூழல் மாறும். அந்த பிஸ்னஸை நீங்கள் பெட்டராக பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான அறிவு, நாலேஜ் ஏதாவது மூலமாக இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பெட்டராக பண்ணுவீங்க. இது நிதர்சனமான உண்மை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, இது எல்லாத்தையும் எப்படி மாற்றுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ரிலாக்ஸான ஒரு ஸ்டேட்டில் உட்காந்துக்கோங்க. காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லா பகுதிக்கிட்டும் மன்னிப்பு கேளுங்க. எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னா, இத்தனை வருஷமாக ஃபஸ்ட் அந்த கால்கிட்ட நீங்கள் பேசுங்க, மனப்பூர்வமாக பேசுங்க. இந்த கால் தான் என்னை நிறைய இடங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு, எத்தனை இடங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு, ஆனால் நான் உன்னை பராமரிக்கலையே, உனக்கு தேவையான விஷயத்த நான் கொடுக்கலையே, உன்னை கவனித்து கொள்ளவில்லையே அப்படின்னு உங்கள் கால்கிட்ட நீங்கள் விழுந்து உருகி மன்னிப்பு கேளுங்க. அதே போல் ஒவ்வொரு உறுப்புகளாக நீங்கள் நினச்சி அதை உணர்ந்து உருகி மன்னிப்பு கேளுங்க. சரியாக பராமரிக்கலை, சரியான சத்துள்ள உணவு கொடுக்கல, சரியாக எக்ஸசைஸ் பண்ணல, சரியான ஓய்வு தரல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுமையாக உருகி மன்னிப்பு கேளுங்க. ஏதாவது உறுப்புகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்தெந்த உறுப்புகளில் பிரச்சனை இருக்கோ அது தனியாக லிஸ்ட் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு உறுப்பாக நினச்சி அதை சரியாக பராமரிக்கிறதுக்கு எனக்கு தெரியல, போதிய அறிவு இல்லை, அந்த அளவுக்கு அறியாமல் இருக்கேன், என்னை மன்னிச்சிரு, ஐம் சாரி அப்படின்னு உருகி மன்னிப்பு கேட்டால் அந்த உடல் உறுப்புக்கும் ஒரு அலையியக்கம் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கும். நம்மிடம் ஒரு அலையியக்கம் இருக்கும், அங்கே முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாடு கலைந்து எடுக்கப்படும், ஒரு ஒத்துழைப்பு கிடைச்சிடும். அப்போ உடல் உறுப்புகளும் உடலும் எதற்கு வேண்டுமானாலும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்படி இந்த மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம். சாதாரண ஒரு சூழலுக்கு பயன்படுத்தலாம். இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கா, நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த சூழல் மாறணுமா, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை அடைய வேண்டுமா, அதற்கு கூட பயன்படுத்தலாம். இப்போ ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வாங்குவதற்கு நம்மகிட்ட பண வசதி இல்லை, தகுதி இல்லை, இப்படி நிறைய வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் அந்த வீட்டை நினச்சி பார்த்து அதை வாங்குவதற்கு தகுதியை வளர்த்தி கொள்ளவில்லை, அதற்கு உண்டான சூழலை நான் ஏற்படுத்தலை, நிறைய நேரங்களில் நான் என்னோடய டைமை வீணடிச்சிட்டேன், நிறைய நான் சம்பாரிச்சிருக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நான் விட்டுட்டேன், இப்போ தான் எனக்கு அந்த அருமை தெரியுது, இத்தனை நாள் நான் இதெல்லாம் இழந்துட்டேன், அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அதற்கு உண்டான அறிவு, உன்னை அடைவதற்கு உண்டான அறிவு என்கிட்ட இல்லை, போதிய அளவு என்கிட்ட திறமை இல்லை, அதற்காக என்னை மன்னிச்சிரு அப்படின்னு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ, அறிவு, திறமை எல்லாமே என்கிட்ட இல்லைன்னு ஒப்புக்கொண்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது இந்த அறிவு, திறமை, பணம் எல்லாமே நம்மகிட்ட வந்துடும். வருவதற்குண்டான ஒரு சூழல் உருவாகும். நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே அலையியக்கம் தானே. அப்படிங்கும் பொழுது அந்த அலையியக்கம் மாற்றம் பெறும்போது நிச்சயம் நம்முடைய சூழல் அனைத்திலும் மாற்றம் பெறும். நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம பெற முடியும். அப்படிங்கிறது இந்த மன்னிப்பு சார்ந்த இந்த விஷயம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதில் முக்கியமான ஒரு 3 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முதல்ல அந்த பிரச்சனை, அந்த சூழல், நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியலை அப்படிங்கிற அந்த ஏக்கம், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் அப்படின்னு அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மேலே தப்பு இருக்கலாம், ரைட் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி முழு பொறுப்பை நம்ம ஏற்றுக்கணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, மன்னிப்பு கேட்கும் பொழுது மனப்பூர்வமாக நம்ம ஈகோவெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு, நான் நிறைய ட்ரை பண்ணேன் பட் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்கு உன்னை அடைவதற்கு எப்படி முயற்சி செய்வதுன்னு எனக்கு தெரில, அந்த பிரச்சனையை எப்படி என்னால் சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள்கிட்ட எப்படி என்னால் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பெரிய அறியாமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு போதிய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த தகுதி, அந்த அறிவு, அந்த சூழ்நிலை மாறுவதற்கு உண்டான ஒரு அலையியக்கம் அங்கே பிறந்துவிடும்.
இதற்கு ஒரு நல்ல சிம்டம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நம்மை அறியாமலே நமக்கு கண்ணில் அப்படியே தண்ணி வரும். அந்த கண்ணில் தண்ணி வரும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாம், அந்த அலை இயக்கம் மாற்றம் பெறுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை மாறிடுச்சு அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே ஒரு சிம்டம்ஸ். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே என்ன மாற்றம் பெறுகிறோமோ அதுதான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இங்கே மாறிடுச்சுன்னா அங்கே மாறிடும். இது ஒரிஜினல். இங்கே மாறிச்சுன்னா அங்கே இருக்கிறது கண்ணாடி, அதுவும் மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். திரும்பவும் உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மாறி இருக்கு, அந்த சூழலை எந்த அளவுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் எந்தெந்த சூழல் மாற்றம் பெறும் பொழுதும் அதில் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாற்றம் நிகழும் பொழுதும் இந்த வீடியோவை தேடி பிடிச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை படித்து பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டையும் ஆஹா இந்தளவுக்கு மாற்றம் வருதே, நம்மளும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் இந்த மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸை பயன்படுத்தட்டும். யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குது, தீர்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் நிகழும். இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.